ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூ பூத்துட்டு பன்னீர் ரோஜா பூ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே பூ தான், நல்ல பெரிய பூவாக பூத்துருக்கு. நான் காய்கறி வேஸ்ட்டு தான் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் மக்கிடும், மக்கும்போது அதோடய வேர் அதில் இருக்கும்போது சத்து அதிகமாக கிடைக்கும்போது இந்த மாதிரி பெரிய பூவாக கிடைக்கும். நம்ம எதுவுமே இப்போ வெறும் மண்ணாக போட்டால் பூ குட்டி குட்டியாக பூக்கும். இங்கே பாருங்கள், ஒரே பூ தான், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் முட்டு 3 முட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், அப்படியே சுற்றியும் முட்டு இருக்குது. நடுவில் ஒரு பூ நல்ல பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது நல்ல மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வாசனையாக இருக்குது. நான் எட்ட தான் நிற்கிறேன், அவ்வளோ மணமாக இருக்குது. நல்ல இதுதான் பன்னீர்லாம் தயாரிப்பாங்க போல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் தெரியுது, ஏன்னா இவ்வளோ மனம். நான் ஏற்கனவே ரோஜா பூ வளர்த்துருக்கேன், சாதா ரோஜா தான், ஆனால் அவ்வளோ மனம் கிடையாது. ஆனால் இந்த பூவில் நல்ல மணமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பன்னீர் ரோஜானா எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். லீஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த பூ பூக்கும்போது உள்ளே இருக்கிற இந்த சீடு மாரி இருக்கும், இதெல்லாம் தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் லீஃப் கொஞ்சம் கம்மி தான், நல்லா இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிடலாம், வாசனையாகவும் இருக்கும். இந்தமாரி ஒரு செடி கிடைச்சா விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வாங்கி வைங்க. நான் ஜாடியில் தான் வச்சுருக்கேன், ஆனால் கட் பண்ணி கீழே வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பது போட்டால் வேறு வந்திருக்கு. நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.